ஹாய், திஸ் இஸ் நோஷன். இன்னைக்கு நம்ம ஒரு கிளாஸ்ல இருக்கிற வேல்யூஸையும் ஒரு ஃபங்க்ஷனையும் இல்லை ஒரு வேரியபிளையும் நம்ம எப்படி வந்து வெளியே வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம் அப்படின்றத தான் இதில் பார்க்க போறோம். இப்போ நான் ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். அந்த கிளாஸுக்கு கீழே 4 பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் 2 பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிளை அசைன் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனாக போட்டிருக்கேன். இதில் 4மே நான் வந்து பப்ளிக்ல தான் போட்டிருக்கேன். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் நான் எந்த ஒரு வேல்யூவும் கொடுக்கல. லெக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4ன்ற சொல்லி ஒரு டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன்ல எந்த ஒரு பேராமீட்டரும் இல்லாம ஒன்று கொடுத்துருக்கேன். இன்னொரு ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படின்னா பேராமீட்டர் வச்சு கொடுத்துருக்கேன். ஆனா இது எல்லாமே பப்ளிக்ல கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். அனிமல்னு சொல்லி ஒரு வேரியபிள். இதுல ஒரு கிளாஸை கால் பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே நியூன்னு சொல்லி டிஃபைன் பண்ணிடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாஸை கால் பண்ணுங்க. கிளாஸை கால் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிளாஸை வச்சு நான் இங்க கால் எக்கோ போட்டு, ஏன்னா இப்ப நான் லெக்ஸை தான் நான் எடுக்க போறேன், அதனால நான் எக்கோ கொடுத்துட்டேன். இங்க அனிமல்னு கொடுத்து இந்த டிசைன் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த சிம்பிள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த வேல்யூஸ், அதாவது அதுல இருக்க வேரியபிளையோ அந்த ஃபங்க்ஷனையோ நீங்க கால் பண்ண முடியும். அப்படி கால் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த கிளாஸை வந்து அந்த ஃபங்க்ஷனையோ அந்த வேரியபிளையோ ஆக்சஸ் பண்ணும். இப்போ நான் லெக்க போட்டிருக்கேன், அதனால எனக்கு இங்க 4ன்னு சொல்லி வேல்யூ வந்திருக்கு. அடுத்து ஃபங்க்ஷன் எப்படி நம்ம கால் பண்ண போறோம் அப்படின்றது தான் சேம் அதே மாதிரி தான். கிளாசிஃபைன்னு யூஸ் பண்ணி ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் யூஸ் பண்ணணும். வேரியபிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் கிளாசிஃபைன்னு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இங்கே எக்கோன்னு வந்துருச்சு. இங்கே நான் ஆல்ரெடி எக்கோ வந்து நான் கிளாசிஃபைல ஃபங்க்ஷன்ல எக்கோ தான் நான் கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு இங்கே இருக்கிற எக்கோ நீட் கிடையாது, எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பேராமீட்டரை வச்சு நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா செட் ஃபுட் டைப்ல கிராஸ். இங்க நான் வெறும் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கேன். அப்போ நான் இங்க எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ டிஸ்பிளே ஆகாது. அப்போ நான் இங்க எக்கோ கொடுத்து பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு இங்க கிராஸ்ன்ற வேல்யூ எனக்கு வந்துடும். இப்போ இந்த வேல்யூஸ்லாம் பப்ளிக்ல இருக்கனால என்னால கால் பண்ண முடிஞ்சு. இந்த ஃபங்க்ஷனையோ வேரியபிளையோ எதனால எப்படி கால் பண்ண முடிஞ்சு அப்படின்னா இது பப்ளிக்ல இருக்கனால என்னால கால் பண்ண முடிஞ்சு. இதுவே நான் இங்க பிரைவேட் போடுறேன் அப்படின்னா இங்க வந்து என்னோட செட் ஃபுட் டைப் வந்து என்னால கால் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னா இந்த பிரைவேட்டை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்குள்ளதான் நான் கால் பண்ண முடியும். this யூஸ் பண்ணி set food type grass. இப்போ என்னால இங்க ஆக்சஸ் பண்ண முடியும், ஆனா இதை வெளியே என்னால ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ நான் இங்க கிளாசிஃபை திருப்பி நான் இங்க போட்டுட்டு பேராமீட்டரை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் இது ஒர்க் பண்றேன் அப்படின்னா எனக்கு இங்க ஹலோன்னு தான் வரும். என்ன காரணம்னா இதை மட்டும்தான் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இங்க ஃபுட் டைப்பை நான் பிரிண்ட் பண்ணல. இப்போ இங்க ஒரு எக்கோ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்க கிராஸும் ஹலோவும் வரும். இப்போ பிரைவேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். இதுல இருந்து நீங்க இன்னொரு ஃபங்க்ஷன் அந்த அனிமலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணா கூட உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ நான் இதை ப்ரொடெக்டட் யூஸ் பண்றேன். இப்போ வெயிட்டை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரொடெக்டட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இங்க என்னால வெயிட்டை யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா வெயிட்டையும் யூஸ் பண்ண முடியாது. எதனால அப்படின்னா இந்த வெயிட்டை நான் எங்க ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த அனிமலை, அதாவது இந்த கிளாஸ்க்குள்ள என்னால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இந்த வெயிட்டை. இது இல்லாம இந்த அனிமல் கிளாஸை வந்து எங்கெங்கெல்லாம் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றீங்களோ அங்கெங்கெல்லாம் இங்க இந்த வெயிட்டை வந்து உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, உங்களுக்கு இதுல எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட்ஸ்ல போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.